மதுரை காமராஜர் பல்கலைக்கழக தொலைநிலை கல்வி இயக்க தமிழ் துறையும் ராஜபாளையம் அகத்தியர் தமிழ்ச்சங்கமும் இணைந்து நடத்திய திருப்புகழில் இன்பம் சொல்லாடல் அரங்கம் நிகழ்ச்சி நவம்பர் 28 2022 ஆண்டு நடைபெற்றுள்ளது. இந்த நிகழ்வுக்கு துணைவேந்தர் குமார் அவர்கள் தலைமை தாங்கினார். அவருடன் முனைவர் பரமேஸ்வரன், சுவிட்சர்லாந்து அருள்மிகு கதிர்வேலாயுத சுவாமி ஆலய நிர்வாக தலைவர் மதிப்புமிகு வேலுப்பிள்ளை கணேஷ்குமார் அவர்கள், முனைவர் பெர்னாட்சா, கைலைமணி, வேதாரண்யம் அப்பாக்குடி தேவரட்னம் அவர்கள், அகத்தி தமிழ்ச்சங்கத்தின் தலைவர் புலவர் ப அனிதா, ராஜபாளையம் கிஷோர், ஓய்வு பெற்ற காவல்துறை ஆய்வாளர் உயர் திரு ரகுபதி அவர்கள், ஜெர்மனி தொழிலதிபர் தியாகராஜ பாஸ்கரன், திரு பத்ரி நாராயணன், முனைவர் ராஜேஷ்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நிகழ்ச்சியின் கலந்துரையாடலாக தமிழ் பாடத்தை எளிமைப்படுத்துதல் பற்றியும் பிறமொழி மாணவர்களுக்கு எளிய தமிழை எவ்வாறு வழங்குவது என்றும் பல புதிய கலைச்சொற்கள் உருவாக்குவதை பற்றியும் பிற பாடங்களில் உள்ள தொழில்நுட்ப ஆங்கில வார்த்தைகளுக்கு தூய தமிழ் வார்த்தைகளை கண்டுபிடிக்கும் நோக்கில் பல கருத்துக்களையும் இந்த கலந்துரையாடலில் பகிர்ந்து கொண்டனர். பன்னாட்டு மாணவர்களுக்கு எளிய முறையில் தமிழ் கற்பதற்கான தன்னுடைய எண்ணத்தை அழகாக பதிவு செய்திருந்தார் துணைவேந்தர் அவர்கள். மாணவர்களுடைய எதிர்காலத்தை மட்டுமே தன் சிந்தையில் எண்ணி அவர் தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் விருது சான்றிதழ்களை துணைவேந்தர் வழங்கினார்.